கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு சீர்திருத்தத்தையோ அல்லது இருக்கக்கூடிய நிலைமைகளையோ பாதுகாக்கிறதுக்கு அந்த கட்சி தேவையில்லைங்கிறது தான் உண்மை. தியாகம் செய்கிறவர்களாக, அர்ப்பணிப்பு மிக்கவர்களாக, ஆற்றல் மிகுந்தவர்களாக, உருக்குறுதி வாய்ந்த ஊழியர்களை கொண்டதாக கட்சியை வளர்த்தெடுத்தோம். கட்சி இரண்டு கால்களில் நடக்கணும். அது அமைதியான காலத்தையும் பயன்படுத்த தெரியணும், அமைதியற்ற காலத்தையும் பயன்படுத்த தெரியணும். இந்த சமூகத்தை சகித்து கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறதால தான் அவங்க அரசியலாக இருக்கிறாங்க. அவங்க கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு பின்னே இல்லைங்கிறது தான் அவலமே தவிர, அது கம்யூனிஸ்ட் கட்சியோடைய நடைமுறையில் இருக்கக்கூடிய பிரச்சனை தவிர அவங்க தங்களுடைய தேவையை உணர்றாங்க. அதனால் அமைப்பாகிறாங்க. தலித் இயக்கங்கள் வலுவானதாக இருக்குது, இஸ்லாமிய இயக்கங்கள் வலுவானதாக இருக்குது, பெண்கள் இயக்கம் கூட ஒரு பாட்டாளி வர்க்க அரசியல் பின்னாடி இல்லைனாலும் முதலாளித்துவ பெண்ணியவாதிகள் முன்னுக்கு வர்றாங்க. அதனால் அரசியல் பேசுறதுக்கான எல்லா தளமும் இருக்குது. என்ன இல்லைன்னா சீர்திருத்த நடைமுறையை வச்சுக்கிட்டு அவங்கள்ட்ட அரசியல் பேச முடியாது. ஏன்னா சீர்திருத்தத்தை நம்ம விட சிறப்பாக செய்யக்கூடியவங்களாக சீர்திருத்த இயக்கங்கள் உருவாயிடுச்சு, அது காலூண்டிடுச்சு, அது செல்வாக்கு செலுத்த தொடங்கிடுச்சு. அப்போ கம்யூனிஸ்ட் கட்சி அதனுடைய இயல்பு தன்மையாக இருக்கக்கூடிய புரட்சிகர நடைமுறையை வச்சுக்கிட்டு தான் இந்த அரசியல் எல்லாம் பேச முடியும். அது நீங்கள் என்ன முரண்பாடுகள் சமூகத்தில் இருக்கிறதோ அதை தீர்ப்பதற்கான புரட்சிகர அரசியல் என்ன இருக்குது அப்படிங்கிறத விவாதத்துக்கு உட்படுத்துறத தலைமைகள் முதன்மையான வேலையாக செய்யணும். தலைமையோட வேலையே அதுதான். வணக்கம் தோழர்களே, மார்க்சிய கல்வி பற்றியான 3வது வீடியோ இது. ஏற்கனவே 2 வீடியோக்கள் கல்வி எப்படி நடைமுறைக்கு பயன்படாததாக எந்திரகதியானதாக இருக்குங்கிற விமர்சனத்தை பார்த்தோம். ஏன்னா மார்க்சிய கல்வி என்பது நடைமுறைக்கானது, அதுவும் புரட்சிகர நடைமுறைக்கானது என்பதை நாம் கவனத்தில் எடுத்துக்கணும். அப்படி நடந்துட்டு இருக்கக்கூடிய கல்வி முறைகள்லாம் ஒரு புரட்சிகர நடைமுறையை கொண்டு வராததுனால தான் கம்யூனிஸ்ட் கட்சிகள் அதனுடைய பாத்திரத்தை வகிக்க முடியலைங்கிறது நம்முடைய கடுமையான விமர்சனம். கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு சீர்திருத்தத்தையோ அல்லது இருக்கக்கூடிய நிலைமைகளையோ பாதுகாக்கிறதுக்கு அந்த கட்சி தேவையில்லைங்கிறது தான் உண்மை. கம்யூனிஸ்ட் கட்சினாலே நிலவக்கூடிய பின்தங்கிய சமூகத்தை தலைகீழாக புரட்டி போட்டு அடுத்த கட்டத்துக்கு அதை நகர்த்துறதுக்கான புரட்சிகர வேலையை செய்கிறதுக்கானது, புரட்சிகர நடைமுறைக்கானது. அப்படிங்கிற வகையில் இங்கே கல்வி பின்தங்கி போயிடுச்சு அல்லது எந்திரகதியாக போயிடுச்சுங்கிறது தான் நாம் ஏற்கனவே வச்ச விமர்சனம். இந்த வீடியோலையும் அதை தான் நாம் முன்வைக்கிறதுக்கு இருக்கிறோம். அடுத்த வீடியோவில் நம்ம கல்வியை பற்றியான நம்மளுடைய கண்ணோட்டத்தை சொல்ல தொடங்கிடலாம். ஏற்கனவே அந்த 2 வீடியோ பார்த்த சசிகாந்த் மாதிரியான தோழர்கள்லாம் விமர்சிக்கிறதே ஒரு கல்வி முறையாகுமான்னு கேட்டால் அதுவும் கல்வி முறை தான். தவறுகளை கற்றுக்கொள்வது என்பது அதை களைவதற்கான வழிமுறை என்கிற வகையில் கண்டிப்பாக நாம் அதை கவனத்தில் எடுத்து தான் ஆகணும். நான் மீண்டும் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், நடைமுறைக்கு உதவாத கல்வியில் மனப்பாடவாதிகள் உருவாகலாம். நம்ம அதை தான் சொன்னோம். தோழர் தியாகம் மாதிரியானவங்க நடத்தக்கூடிய கல்வியால் எந்த பலனும் விளையலைங்கிறத தெரிவிச்சிருக்கிறோம். அதே மாதிரி மூலதன வகுப்புகள் நடக்குதுன்னா அவங்க மனப்பாடம் செஞ்சுருக்கிறாங்க, அதை ஒப்புவிக்கிறாங்க. அதனால் என்ன ஆகலைன்னா அதனுடைய விளைச்சல் அப்படிங்கிற வகையில் ஒரு புரட்சிகர நடைமுறை எதுவும் உருவாகலைங்கிறது கவனத்தில் எடுத்துக்க வேண்டிய விஷயம். அது குறை சொல்கிறதுக்கு இல்லை, மாற்றிக்கிறதுக்கு அப்படிங்கிறத நம்ம மீண்டும் வலியுறுத்துகிறோம். புரட்சிகர நடைமுறையோடு இணைஞ்சி தான் கம்யூனிஸ்ட் கல்வி இருக்க முடியுமா, கம்யூனிஸ்ட் கட்சியை கட்ட முடியுமான்னு கேட்டால் அது 100% ஆமாம் என்கிறது தான் ஒரே பதில். ரஷ்யாவில் புரட்சி நடந்த பிறகு, அதிகாரத்தை கைப்பற்றிய பிறகு தோழர் லெனின்கிட்டையும் ரஷ்ய கம்யூனிஸ்ட் கட்சிகிட்டையும் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகளிடமிருந்து பல கேள்விகள் வருது, கோரிக்கைகள் வருது. அது என்னன்னு சொன்னால், நீங்கள் மட்டும் எப்படி சரியான ஒரு உறுதி வாய்ந்த கட்சியை கட்டி புரட்சியை நடத்தி ஆட்சி அதிகாரத்தை நீடித்து கொண்டு போயிட்டுருக்கிறீங்கிறத கேட்கும்போது அதுக்கு அவர் வச்ச பதில் தான் இடதுசாரி கம்யூனிசம் இளம்பருவ கோளாறு அப்படிங்கிற நூல். அந்த நூலில் அவர் தெளிவாக சொல்லுவாப்பில், எங்களுடைய கட்சி என்பது எப்படி உருக்குறுதி வாய்ந்த ஊழியர்களை கொண்டதாகவும் அவர்களுடைய புரட்சிகர நடைமுறையை கொண்டதாகவும் இருந்தது அப்படின்னு சொன்னால், கட்சி எல்லா நிலைமைகளையும் உள்வாங்கி கொண்டு புரட்சிகர நடைமுறையில் தொய்வில்லாத வகையில் முன்னெடுத்துட்டு வந்த வரலாறு தான் போல்ஷிவிக்கோட வரலாறு. அது எல்லா சூழல்களையும் சரியாக பயன்படுத்தக்கூடிய ஆற்றலை கொண்டிருந்தது. நாங்கள் அது மாதிரியான ஊழியர்களை
ஊழியர்களை தயாரிக்கிறதுல வெற்றி கண்டிருந்தோம். எங்களுடைய சமூகம் வந்து பல்வேறு ஏற்றத்தாழ்வான சூழ்நிலைகளை கொண்டிருந்தது. அது வந்து மூர்க்கமாகவும் இருந்துச்சு, அமைதியாகவும் இருந்துச்சு, பாராளுமன்ற பாதையும் கோரிச்சுது, ஒரு ஆயுத போராட்ட வன்முறை நடவடிக்கைகளையும் கோரிச்சுது. இதெல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய வகையில் தான் எங்கள் ஊழியர்கள் அமைதியான காலத்தில் அமைதியான நடவடிக்கைகள் மூலமாகவும், அது ஒரு வன்முறையான காலத்தில் வந்து ஒரு ஆயுதம் தாங்க எழுச்சியை எதிர்கொள்ளக்கூடிய வகையிலையும், ஒரு சாத்வீகமான நிலைமைகளை கையாளக்கூடிய முறையிலையும், அதே நேரத்தில் வந்து புயலின் மூர்க்கத்தை வந்து எதிர்கொள்ளக்கூடிய வகையிலையும் அப்படி உருக்குறுதி வாய்ந்த தோழர்களை கொண்டதாக நாங்கள் வந்து உருவாக்கினது தான் எல்லா நிலைமைகளையும் கையாள முடிஞ்சுது. அப்படி உருவாக்குறதுக்கு வந்து அவர்களை வந்து தியாகம் செய்கிறவர்களாக, அர்ப்பணிப்பு மிக்கவர்களாக, ஆற்றல் மிகுந்தவர்களாக, உருக்குறுதி வாய்ந்த ஊழியர்களை கொண்டதாக கட்சியை வளர்த்தெடுத்தோம் அப்படிங்கிறது தான். இது எல்லாமே வந்து நமக்கு தெரிவிக்கிறது என்னன்னு சொன்னால், ஒரு புரட்சிகர கல்வி, மார்க்சிய கல்வி என்பது ஒரு புரட்சிகர நடைமுறைக்கானது அப்படிங்கிறது தான். இதை தான் கம்யூனிஸ்டுகள் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், கட்சி வந்து 2 கால்களில் வந்து நடக்கணும். அது வந்து அமைதியான காலத்தையும் பயன்படுத்த தெரியணும், அமைதியற்ற காலத்தையும் பயன்படுத்த தெரியணும், ஒரு இயல்பான இருக்கக்கூடிய சட்டவாத நடைமுறைகளையும் வந்து கையாள தெரியணும், ஒரு ஆயுதம் தாங்கிய எழுச்சி நடவடிக்கைகளையும் கையாள தெரியணும் அப்படிங்கிறது தான் அவர் நமக்கு முன்வைக்கக்கூடிய பாதை. இது இல்லாத கல்வி என்பது ஊழியர்களை நடைமுறைக்கு கொண்டு போகாது அப்படிங்கிறத நாம் கவனத்தில் எடுத்துக்கணும். இங்கேயும் கம்யூனிஸ்ட் கட்சி கட்டப்பட்டது வந்து புரட்சிகர நடைமுறைக்காக தான் கட்டப்பட்டதுங்கிறத எல்லாரும் கவனத்தில் எடுத்துக்கணும். எப்படின்னு சொன்னால், கட்சி 1925 கட்டப்படுது. அதுக்கு முன்னாடியே கட்சி கட்டுற வேலையை வந்து உலகம் முழுக்க இருந்த கம்யூனிசத்தை ஏற்றுக்கொண்ட இந்திய தோழர்கள் வந்து முன்முயற்சியோடு எடுத்து செஞ்சாங்க. அதனுடைய ஒரு எடுத்துக்காட்டு தான் தோழர் இரா முருகவேல் தன்னுடைய நக்சல் பாரி ஒரு கிராமத்தின் பெயர் மட்டுமல்ல அப்படிங்கிற நூலில் 1918 காலகட்டத்தில் இந்தியாவிலிருந்து இஸ்லாமிய படித்த இளைஞர்கள் வந்து உயிரை பணயம் வைத்து ஹிந்துகுஸ் மலை வழியாக துருக்கி நோக்கி பயணம் செஞ்சிட்டு இருந்தாங்க. அவங்க ஒரு மத அடிப்படைவாத அரசியலின் பின்னால் அணிதிரண்டு போயிட்டு இருந்த போது அவர்கள் இப்படி வர்றாங்கிறத வந்து அன்றைய சோவியத் ரஷ்யாவில் அங்கமாக இருந்த உஸ்பெஸ்கிஸ்தானோட தலைநகர் தாஸ்கண்டில் தோழர் எம்என் ராய் காத்திருந்தார். மத அடிப்படைவாத அரசியலோடு வருகிறவர்களை மார்க்சிய அறிவியல் கல்வியை கொடுத்து அவங்கள வந்து கம்யூனிஸ்டுகளாக மாற்றுகிற வேலையை செய்யணுங்கிறதுக்காக அப்படி செஞ்சார். அது மூலமாக வந்து எண்ணற்ற தோழர்கள் இந்தியாவுக்குள்ளார வந்து புரட்சிகர நடைமுறைக்கான வேலையை செஞ்சாங்கங்கிறது ஒரு எடுத்துக்காட்டு. அப்படி வந்து கட்சியில் ஊழியர்கள் தயாரிக்கப்பட்ட காலகட்டத்தில் தான் ஒரு புரட்சிகர நடைமுறையை மேற்கொண்ட போது தான் அது வந்து நிலவக்கூடிய அரசு அதிகாரத்தை வீழ்த்துகிற புரட்சிகர நடைமுறையை கொண்டிருந்ததால் தோழர்கள் மேலே தொடர்ந்து வந்து வழக்குகள் புனையப்பட்டது. அந்த வழக்குகள்லாம் வந்து சதி வழக்குகள் என சொல்லப்பட்டது. அது வந்து கான்பூர் சதி வழக்காக இருந்தாலும் சரி, மீரட் சதி வழக்காக இருந்தாலும் சரி, பின்னால் நம்ம அறிஞ்சுக்கிட்ட நெல்லை சதி வழக்காக இருந்தாலும் சரி, ஒரு புரட்சிகர நடைமுறையில் இருக்கிறவர்கள் மீது போடப்பட்ட வழக்குகள். இப்படி ஒரு வழக்கான மீரட் சதி வழக்கில் மாட்டிக்கிட்டவர் தான் தோழர் ஆமீர் ஹைதர் கான் அப்படிங்கிறவர். ஆமீர் ஹைதர் கான்கிறவர் வந்து பஞ்சாபை சேர்ந்தவர், ஒரு ஏழ்மையான குடும்பத்திலேருந்து வந்தவர். அன்னைக்கு நடந்துட்டு இருந்த சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் அதனால் உந்தப்பட்டு குடும்பத்தை திறந்து போராட்ட காலத்துக்கு வந்தவருக்கு அப்புறம் வாழ்நிலையை தகவமைத்து கொள்றதுக்கான வேலை தேவைப்படுதுங்கிறதுனால அவர் கப்பல் பணியை தேர்ந்தெடுத்து கப்பல் ஊழியராக மாறுறாரு. கப்பல் ஊழியத்தின் மூலமாக அமெரிக்காவுக்கு போகும்போதும் அவருக்கு வந்து புரட்சியின் தீ கனண்டுட்டே இருக்குது. அங்கே போன போது அவங்களுக்கு கெதர் பார்ட்டி அறிமுகமாகுது. கெதர் பார்ட்டி வந்து அவரை மார்க்சியவாதியாக மாற்றும்போது இந்த தத்துவார்த்த அடிப்படையில், அரசியலின் அடிப்படையில் இந்தியாவில் இருந்து நாம் வேலை செய்கிறது தான் சரின்னு சொல்லிட்டு வந்து இங்கே வந்து இந்த புரட்சியையே தன்னுடைய முழு நேர வாழ்க்கையாக தொடங்குற அப்படி தொடங்கும்போது மீரட் சதி வழக்கில் அவர் சிக்க வைக்கப்படுறாரு. அப்படி அதில் அந்த வழக்கிலிருந்து தப்பிக்கிறதுக்காக சென்னைக்கு வர்றாரு. சென்னைக்கு வரும்போது என்ன இல்லைன்னா, இன்றைக்கி இருக்கிற மாதிரி கட்சி அமைப்புகள் இல்லை, மையக்குழு இல்லை, மாநில குழு இல்லை, மாவட்ட குழு இல்லை, பல்வேறு குழுக்கள் இல்லை. அதன் மூலமான பரந்துபட்ட ஆதரவாளர்கள், ஊழியர்கள் வட்டம் இல்லை. அவரை வரவேற்கிறதுக்கும் ஆள் இல்லை, அறிமுகப்படுத்துறதுக்கும் ஆள் இல்லை. இதெல்லாம் விட கொடுமையானது என்னன்னு சொன்னால், அவருக்கு மொழியும் தெரியாது, வேற யாரும் முகமும் தெரியாது. ஆனால் இங்கே வந்து அவர் தன்னுடைய புரட்சிகர அரசியலின் மீது உள்ள பற்றுதலாலும் புரட்சிகர நடவடிக்கையாலும் என்ன பண்ணுறாருன்னா, பல்கலைக்கழகங்களுக்கு போகிறாரு, கல்லூரிக்கு போகிறாரு, தொழிற்சாலைகளுக்குள்ளார போகிறாரு. அப்படி எண்ணற்ற ஊழியர்களை வந்து அவர் தயாரிக்கிறாரு. அப்படி தயாரித்ததில் ஒருத்தர் தான் பின்னாடி நாம் எல்லாம் வந்து சிலாகிச்சு பேசக்கூடிய வீர தெலுங்கானா போராட்டத்தை வழிநடத்திய தோழர் சுந்தரையா உட்பட்டவர்கள். இதெல்லாம் நமக்கு என்ன இது பண்ணுதுன்னு சொன்னால், நாம் மார்க்சியம் கற்றுக்கிறதுங்கிறது
புரட்சிகர நடைமுறைக்காக கற்றுக்கிறது. ரெண்டும் ஒன்றோடு ஒன்று இணையணும். இந்த விஷயத்தை நம்ம பழைய இந்த வரலாறுலாம் பேசும்போது நமக்கு ஒரு முரண்பாடு வரும். என்னென்னு சொன்னால், அந்த காலகட்டம் வந்து கொந்தளிப்பான காலகட்டம், நாடே வந்து வெள்ளையர்களை வெளியேற்றுன்னு இருந்த காலகட்டம், ஒரு அந்நிய ஆட்சி அதிகாரத்தில் தாக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு துன்பங்கள் துயரங்கள்லாம் இருந்த காலகட்டம். அதனால் மக்கள் வந்து கொந்தளிச்சு இருந்தாங்க. அவங்கள அரசியல் படுத்துறதுங்கிறது வந்து இயல்பாக இருந்துச்சு, அல்லது வந்து வாய்ப்புள்ளதாக இருந்துச்சு. இன்றைக்கி அப்படி இல்லை அப்படின்னு சொல்லும்போது உண்மைதான். இன்றைக்கி சீர்திருத்தம் மேலோங்கி இருக்கக்கூடிய காலகட்டம். உலகமயமாக்கலுக்கு பின்னாடி நுகர்வு கலாச்சாரம் வந்து எல்லா சமூக பிரிவினர் மேலேயும் செல்வாக்கு செலுத்துது. அது வந்து அவங்கள ஆளும் வர்க்கத்துக்கு அடிபணிஞ்சு போக செய்யுது, அல்லது அதிலிருந்து மாற்றத்தை கோர்றவங்க கூட வந்து ஒரு புரட்சிகர மாற்றத்தை இல்லாமல் வந்து சீர்திருத்த மாற்றத்துக்குள்ளார தான் நிற்கிறாங்கங்கிறதெல்லாம் யதார்த்தம் தான். ஆனால் முரண்பாடுகளே இல்லைங்கிறதெல்லாம் இல்லை, முரண்பாடுகள் இருக்குது. அப்படி இருக்கிறவங்க அதுக்கான அமைப்பாகிற போக்கும் இருக்குது. அப்போ இந்தியாவுக்குள்ளார என்ன முரண்பாடு இருக்குது அப்படின்னு பார்த்தா, அவங்க எல்லா காலத்துலேயும் இந்தியாவில் நடந்த சுதந்திர போராட்டத்தில் ஒட்டுமொத்த மக்களும் கொந்தளித்த மாதிரிலாம் கொந்தளிக்க மாட்டாங்க. ஆனால் சமூகத்தோட உடன்பட்டு போக முடியாத அளவுக்கு முரண்பாடுடைய சமூக பிரிவினர்கள் இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. அதுதான் வந்து சுரண்டல் சமூகத்தினுடைய அடிப்படை விதியை. எல்லா மக்களையும் அது வந்து சுகபோகமாக வச்சிருக்க முடியாது. அப்போ இன்றைய காலகட்டத்தில் யார் சமூக ஒடுக்குமுறைக்கு அதிகமாக ஆளாகக்கூடிய சமூக பிரிவினர் அப்படிங்கிறத கண்டறிய வேண்டியது நம்முடைய கடமை. அவர்கள் மத்தியில் வேலை செய்ய வேண்டியது முதன்மையாக கொண்டிருக்கணும். அதுக்காக என்ன பண்ணணும்னா, ஊழியர்களை தயாரிக்கணும். ஊழியர்கள் வரக்கூடிய செக்ஷனாக இருக்கக்கூடிய மாணவர்கள் இளைஞர்கள் மத்தியில் கவனம் எடுத்து வேலை செய்யணும். அப்படி இந்த சமூகத்தில் வந்து இந்த கொடுமைகள் தாங்காமல் கொந்தளிக்கக்கூடிய சமூக பிரிவினராக யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு பார்த்தா, தலித்துகள் இருக்கிறாங்க, இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க, பெண்கள் இருக்கிறாங்க, பழங்குடிகள் இருக்கிறாங்க, பழங்குடி சமூகமாக அறியப்பட வேண்டிய மீனவர் சமுதாயம் இருக்குது. இப்படி பல்வேறு சமூகத்தினுடைய பெரும்பான்மை மக்கள்லாம் வந்து ஒடுக்குமுறைக்குள்ளார தான் ஆளாயிட்டு இருக்கிறாங்க. இவர்கள் அல்லாத மற்ற சமூகத்தில் இருக்கக்கூடிய உழைக்கும் மக்கள் மேலேயும் வந்து சுரண்டல் என்கிறது வந்து கூடுதலாக இருக்க தான் செய்யுது. ஆனால் அவர்களிடம் செல்வாக்கு செலுத்தக்கூடிய அரசியல் போக்குகளும் கருத்துக்களும் சமாளித்து கொள்ளக்கூடிய சமூக நிலைமைகளும் என்ன பண்ணுதுன்னா, அவங்கள வந்து முன்னணிக்கு வர விடாமல் தடுத்திருக்குங்கிறத நாம் மறுக்கலாம் முடியாது. அப்போ நம்ம புரட்சிகர அரசியலை பேசுவதற்கான சமூக தளம் இருக்குது. இப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த சமூகத்தை வந்து சகித்து கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறதுனால தான் அவங்க அரசியலாக இருக்கிறாங்க. அவங்க அரசியலாக இருக்கிறதுங்கிறது வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு பின்னே இல்லைங்கிறது தான் வந்து அவலமே தவிர, அது கம்யூனிஸ்ட் கட்சியோடைய நடைமுறையில் இருக்கக்கூடிய பிரச்சனை தவிர, அவங்க தங்களுடைய தேவையை உணர்றாங்க, அதனால் அமைப்பாகிறாங்க. தலித் இயக்கங்கள் வந்து வலுவானதாக இருக்குது, இஸ்லாமிய இயக்கங்கள் வலுவானதாக இருக்குது, பெண்கள் இயக்கம் கூட வந்து ஒரு பாட்டாளி வர்க்க அரசியல் பின்னாடி இல்லைனாலும் முதலாளித்துவ பெண்ணியவாதிகள் வந்து முன்னுக்கு வர்றாங்க. அதே மாதிரி தான் வந்து பழங்குடிகள் மத்தியிலையும் மீனவர்கள் மத்தியிலையும் என்ன ஆகுதுன்னு சொன்னால், தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் என்ஜிஓக்களும் அவ்வளவு கொத்து கொத்தாக வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. இதையெல்லாம் கவனத்தில் எடுத்துட்டா நாமளும் புரட்சிகர அரசியலை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான சமூக பிரிவினர் இருக்கிறாங்க அப்படிங்கிறத கவனத்தில் எடுத்துக்க முடியும். ஏன் இதை சொல்கிறோம்னா, பொதுவாக எப்போவுமே அரசியல் பேசிகிட்டு இருக்க முடியாது. நமக்கு வந்து புரட்சிகர சமூக மாற்றங்கிறது வந்து ஒரு பொதுவான அரசியல். அதே நேரத்தில் சமூகத்தில் இருக்கக்கூடிய குறிப்பான பிரச்சனைகளை பார்க்க வேண்டியது அவ்வளோ முக்கியத்துவம் உடையதாக இருக்குது. இந்த சிறப்பு பிரிவினர்கள் மட்டும் இல்லாமல் வந்து மற்ற சமூக மக்கள் கூட வந்து இங்கே இருக்கக்கூடிய தேசிய ஒடுக்குமுறை, அதாவது மொழி வழி சமூகங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒடுக்குமுறை அவ்வளோ செல்வாக்கு செலுத்தக்கூடியதாக தான் இருக்குது. அந்த இதனால தான் வந்து என்ன பண்ணப்படுதுன்னு சொன்னால், திராவிட இயக்கங்களும் அதை வச்சு அரசியல் பண்ண முடியுது. அதை விட நாங்கள் தீவிரமாக பேசுகிறோங்கிற வகையில் வந்து நாம் தமிழர் மாதிரியான கட்சிகளும் வர முடியுது. அதனால் அரசியல் பேசுகிறதுக்கான எல்லா தளமும் இருக்குது. என்ன இல்லைன்னா, சீர்திருத்த நடைமுறையை வச்சுக்கிட்டு அவங்கள்ட்ட அரசியல் பேச முடியாது. ஏன்னா சீர்திருத்தத்தை நம்ம விட சிறப்பாக செய்யக்கூடியவங்களாக வந்து சீர்திருத்த இயக்கங்கள் உருவாயிடுச்சு, அது காலூண்டிடுச்சு, அது செல்வாக்கு செலுத்த தொடங்கிடுச்சு. அப்போ கம்யூனிஸ்ட் கட்சி அதனுடைய இயல்பு தன்மையாக இருக்கக்கூடிய புரட்சிகர நடைமுறையை வச்சுக்கிட்டு தான் இந்த அரசியல் எல்லாம் பேச முடியும். அதை எப்படி பேசுறது, என்னவா பேசுறது அப்படிங்கிறதுக்கு வந்து நாம் வந்து முயற்சி எடுக்கணும். அந்த முயற்சி செய்வதற்கான எல்லா வாய்ப்புகளையும் இவ்வளோ காலமாக ஊழியர்களும் மக்களும் கட்சியும் வழங்கியிருக்குங்கிறதையும் நாம் வந்து கூடுதல் அம்சமாக பார்க்கணும். ஏன்னா வந்து நீங்கள் ஆமீர் ஹைதர் கான் வந்து சென்னைக்கு வந்து திக்கு தெரியாத காட்டில் கண்ணம் கட்டி விட்ட மாதிரியான நிலைமையெல்லாம் இல்லை. இன்றைக்கி வந்து நமக்கு முறையான அமைப்புகள் இருக்குது. மையக்குழு இருக்குது, மாநில குழு இருக்குது, மாவட்ட குழு இருக்குது. எல்லா குழுக்கள்லையும் ஊழியர்கள் இருக்கிறாங்க. போதுமான வாய்ப்புகளை உருவாக்கி தந்து போக்குவரத்துக்கோ உயிர் வாழ்கிறதுக்கோ எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுக்கக்கூடிய சூழல்லாம் இருக்குது. இதை பயன்படுத்திட்டு கம்யூனிஸ்ட் கட்சியை கட்டக்கூடிய வேலையை
தலைமைகள் உருவாக்கணும். ஏன்னா தலைமைகள் தான் வழி நடத்தக்கூடியவங்க, தலைமைகள் தான் தங்கள் இடத்துக்கு வந்து தலைவர்களை உருவாக்கி வளர்த்தெடுக்கணும். ஏன்னா கம்யூனிஸ்ட் கட்சிங்கிறதே சாதாரண தொண்டர்களுடைய கட்சி அல்ல, அது சமூகத்தை வழிநடத்தக்கூடிய தலைவர்களை கொண்ட ஸ்தாபனம். தத்துவம், அரசியல், அமைப்பு, நடைமுறை என்கிற 4 அரங்கங்கள்லையும் வந்து ஜொலிக்கக்கூடிய திறன் வாய்ந்த உருக்குறுதி வாய்ந்த ஊழியர்களை கொண்ட நிறுவனம் தான் கம்யூனிஸ்ட் கட்சி. அதனால் வந்து தலைமை இதை வந்து கவனத்தில் எடுத்துக்கணுங்கிறத தான் நம்ம திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறோம். போன வாட்டி வீடியோவில் கூட அதனால தான் என்ன சொல்லியிருந்தோம்னா தலைமைகள் கொஞ்சம் இறங்கி வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். என்ன பண்ண முடியும் இப்போ இருக்கக்கூடிய சூழலில் இவங்களை எப்படி கண்டறிகிறதுக்கு? போகிறவங்க கிட்ட வந்து அப்போ நம்ம ஏற்கனவே பேசிகிட்டு இருக்கக்கூடிய அரசியல்லாம் பேச முடியாது, அது ஏதோ ஒன்று சிக்கல் இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் என்ன முரண்பாடுகள் சமூகத்தில் இருக்கிறதோ அதை தீர்ப்பதற்கான புரட்சிகர அரசியல் என்ன இருக்குது அப்படிங்கிறத விவாதத்துக்கு உட்படுத்துறத வந்து தலைமைகள் முதன்மையான வேலையாக செய்யணும். தலைமையோட வேலையே அதுதான். தத்துவ அரசியல் விவாதங்களின் ஊடாக அமைப்பு கட்டுறது, அமைப்பு கட்டுவதன் மூலமாக நடைமுறைக்கு போகிறது. ஆனால் அந்த வேலையை தலைமைகள் நிறுத்திடுச்சு. இப்போ நம்ம பேச வேண்டிய பிரச்சனைகளில் ஒரு சிக்கலை எடுத்துக்குவோம். மொழி வழி தேசிய பிரச்சனைகளை தமிழ்நாட்டில் பேசுறது அப்படின்னா அதுக்கான அரசியல் விவாதங்களை கட்டமைக்கிறதுக்கு நம்ம விவாதங்களை கட்டமைச்சா சீமான் மாதிரியான இழிபிறவைகள்கிட்ட இருந்தெல்லாம் வந்து அதுக்கு வந்து ஒரு தோழமையான நேர்மையான எதிர்வினையெல்லாம் வரும்னு எதிர்பார்க்க முடியாது. ஆனால் இந்த விஷயத்தின் மேலே அக்கறை செலுத்தக்கூடிய சுப உதயகுமார் மாதிரி பல்வேறு நட்பு சக்திகள்லாம் இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட வந்து அது என்னவாகும்னு சொன்னால் ஒரு விவாதத்தை கிளப்பும். அப்போ புரட்சிகர தேசியம்னா என்ன அப்படிங்கிற வந்து ஒரு பார்வையை ஊட்ட முடியும். இது மாதிரி தான் நாம் வந்து என்ன பண்ணிக்க முடியும்னு சொன்னால் தலித் பிரச்சனைகளை பேச முடியும், இஸ்லாமிய பிரச்சனைகளை பேச முடியும், பழங்குடிகள் பிரச்சனையை பேச முடியும், பெண்கள் பிரச்சனையை பேச முடியும். எல்லாத்தையுமே வந்து ஒரு அரசியல் விவாதமாக மாற்ற முடியும். அதன் மூலமாக ஊழியர்களுக்கு ஒரு தத்துவார்த்த அரசியல் ஆயுதத்தை வழங்க முடியும். அவங்க கம்பீரமாக போய் மற்றவர்களோட விவாதிக்கவும், ஆற்றலாளர்களை கண்டறியவும், அவங்கள வந்து எங்கள் அமைப்பு தான் சரின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வர்றதுக்குமான ஒரு பலம் கிடைக்கும். அதனால் தலைமைகள் மறுக்காமல் இந்த வேலையை செய்யணும். இப்படி வந்து நாம் வந்து சரியான இடத்துல பண்ணியிருந்தோம்னா உண்மையிலேயே இந்தியாவின் பல பகுதிகளில் நாம் இன்றைக்கும் வந்து செல்வாக்கு செலுத்தியிருக்க முடியும். பல பகுதிகளில் வந்து ஒட்டுமொத்த சமூகமே வந்து கொந்தளிச்சு நிற்கக்கூடிய நிலைமைகள்லாம் இருக்குது. நமக்கு தெரியும் அண்மையில் நடந்த விவசாய போராட்டம். அந்த விவசாய போராட்டத்தில் பஞ்சாப், ஹரியானா மாதிரியான மாநிலம் அந்த மக்கள் முழுக்க வந்து கொத்து கொத்தாக எழுந்திருச்சு நின்னாங்க. அங்கே நாம் போய் செய்ய முடியலையே. நமக்கு ஒரு ஆமீர் ஹைதர்கான் மாதிரியான தோழர்கள் இல்லை, நாட்டின் கொந்தளிப்பான நிலைமைகளை கணக்கில் எடுத்துக்கொண்டு அங்கே போய் நின்று வேலை செய்யக்கூடிய ஒரு புரட்சிகர நடைமுறையே கொண்டிராத அளவில் வந்து தலைமை வந்து ஏதோ ஒரு வகையில் பின்தங்கி போயிடுச்சு. இந்த போக்கெல்லாம் வந்து அங்கீகரிக்கக்கூடிய போக்கு இல்லை. அதை நீங்கள் வேலை செய்கிறது இப்படி தான், இந்த கொந்தளிப்பான இடத்துல தான் வேலை செய்யணும், உலகத்தில் எல்லா பகுதியிலையும் போய் வேலை செய்ய முடியும்னு நமக்கு நிரூபித்த பாடங்கள்லாம் இருக்கும்போது கொந்தளிப்பான இடங்களில் போய் நம்ம வேலை செய்யணும்னு முடிவெடுத்துட்டா அது பஞ்சாப், ஹரியானா மட்டுமில்லை, வடகிழக்கு மாநிலங்கள் முழுக்க போக முடியும், காஷ்மீரில் போக முடியும், எல்லா காலத்திலையும் எல்லா இடத்துலையும் அரசியல் செய்ய முடியும். அந்த அரசியல் புரட்சிகர நடைமுறையை வந்து உத்வேகப்படுத்த முடியும். அது மூலமாக வந்து கம்யூனிஸ்ட் கட்சி உயிர்ப்போட இயங்க முடியும். அந்த விஷயத்துக்கு நாம் வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். இதை பண்ணும்போது கல்வி முறையை வந்து நாம் வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய இதிலிருந்து ஒழுங்கமைக்கணும். இந்த சிறப்பு பிரிவினர்களுடைய பிரச்சனையை வந்து பேசுகிறதோடு சேர்ந்த வகையில் புரட்சிகர நடைமுறைனா என்ன, கம்யூனிஸ்டுகள்னா யார், அதுக்கான உலகளாவிய பாடம் என்ன, இந்திய அளவிலான அனுபவம் என்ன என்கிறதையெல்லாம் வந்து கற்றுக் கொடுக்கக்கூடியவங்களாக நாம் மாறணும். அது மூலமாக உத்வேகம் பெறப்பட்ட ஊழியர்களை வந்து உருவாக்கணும். இப்போ நாம் வந்து கொஞ்ச காலமாக இன்னும் கூடுதலான ஒரு சிக்கல், நம்முடைய பலவீனத்தில் இருந்து ஆளுமர்க்க கட்சிகளுடைய நீண்ட கால கூட்டணி வச்சுட்டு இருக்கிறதுனால ஊழியர்களுக்கே வந்து நமக்கும் அவங்களுக்கும் என்ன வேறுபாடு என்பது தெரியாமல் திகச்சு நிற்கக்கூடிய ஒரு சிக்கலுக்குள்ளாரையும் ஊழியர்களை ஆளாக்கி இருக்கிறோம். என்கிற வகையில் கட்சினா என்ன, என்னென்ன கட்சிகள் எந்தெந்த வர்க்கத்துக்கானது, இதனுடைய வரலாறு என்ன, அவங்க வந்து எப்படி வந்து தொடர்ச்சி ஆளும் வர்க்கத்துக்கு மற்ற கட்சிகள்லாம் சேவகம் செஞ்சுட்டு இருக்குது, நாம் எப்படி இந்த சிக்கலுக்குள்ளார ஆளாகினோம் என்பதை முதன்மையான இடத்திலிருந்து தொடங்கணும். இந்த கட்சி வரலாறு என்பதே ஒரு வரலாற்று பொருள்முதல்வாத கண்ணோட்டத்தில் அவங்களுக்கு அளிக்க முயற்சி பண்ணாதான் இதனுடைய இயங்கியல் தன்மையை வந்து புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு இயக்கவியல் பொருள்முதல்வாதத்தை வந்து முன்வைக்க முடிஞ்சாதான் அடுத்தாப்பில் அவங்க வந்து ஒட்டுமொத்த சமூகத்தை பற்றியான வரலாற்று பொருள்முதல்வாதத்தை கற்றுக்கிறதுக்கும் இயக்கவியல் பொருள்முதல்வாத
இயற்பியல்வாதம் என்கிற விஞ்ஞானத்தை பற்றி கொள்றதுக்கும் மேல்கட்டுமானம் அடித்தளம் என்கிறது எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்குமான அவசியம் ஏற்படும். அதை அவங்க கண்டிப்பாக உத்வேகமாக எடுத்துக்குவாங்க. நாம் அடுத்த வீடியோவில் என்ன பண்ணிக்கலான்னு சொன்னால் கட்சிகளுடைய வர்க்கம் மற்றும் வரலாறு என்கிற வகையில் வந்து கல்வியை தொடங்கலாம். நன்றி, வணக்கம்.